வணக்கம் மக்களே. இப்ப நம்ம ராமன் லீலா படத்தோட ஷார்டஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரியோராஜ்க்கு 30 வயசுக்கு மேல ஆகியும் கல்யாணம் நடக்கல. அவருக்கு கல்யாணத்துக்கும் பொண்ணு கிடைக்கல, லவ் பண்றதுக்கும் பொண்ணு கிடைக்கல. இப்ப திடீர்னு ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணிடுது. பட் அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போடுது. அதாவது 6 மணிக்கு மேல உன்னை நான் மீட்டும் பண்ண மாட்டேன், கான்டாக்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த 6 மணிக்கு மேல இருக்க ரகசியம் என்ன? இவங்க 2 பேரும் நிஜமாவே ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. ரியோராஜோட பிலிம் கேரியர்ல இந்த படத்துல தான் நிறைய எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு போல. ஏன்னா படம் ஃபுல்லாவே அவர் தான் வராரு. ஒரு சில இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா ஓடுவா இருந்தாலும் பல இடத்துல அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வர்த்திகா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாமா அப்படின்னும் ஒரு சில இடத்துல நல்லாவே தோணுச்சு. ஹீரோவோட தங்கச்சி அவர் தாஃபியாவோட கேரக்டர் வந்து நல்லா துருதுருவா இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவா நல்லாவே நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்தோட காமெடி வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடத்துல நம்மள கண்டிப்பா சிரிக்க வைக்குது. இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓகேவா தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்கித்தோட மியூசிக் வந்து இந்த ஸ்கிரீன் பிளேக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே நல்லா பெப்பியா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.